தாராளமாக தைரியமாக போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குருநாதர் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமாக எங்கள் அப்பா அம்மா செஞ்ச ஏதோ புண்ணியமாக தெரில, இது எனக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு கடைக்குள்ளே நம்ம வந்து விஸ்வகர்மா ஒரு நகை தொழில் செஞ்சுக்கிட்டு ஐம்பொன் மோதிரம் வளையல் காப்பு செயின் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டடத்துக்குள்ளே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு ஜோதிடருடைய சபையில் பேசக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கத்தை இப்போ தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பேச வந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட அதாவது திருமண பொருத்தத்திற்கான முக்கியமான விதிகள் அப்படிங்கிறது ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? பொதுவாக வந்து திருமணம் அப்படின்னு வந்துட்டாவே 3, 7, 11 பாவங்களை கட்டாயமாக ஆராய வேண்டும். பொதுவாக நம்ம திருமணம் வந்தால் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்தை பார்ப்போம், 7ஆம் பாவம் திருமணஸ்தானத்தை பார்ப்போம். ஆனால் 3, 7, 11 அப்படிங்கிறது தான் காமத்திரிகோண வீடுகள். சரிங்களா? அப்போது இந்த காமத்திரிகோண வீடுகளில் தான் ஆசைகள் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்குது. பொதுவாக வந்து 3, 7, 11 யாருக்காவது கிரகமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஆசை அப்படிங்கிறது துளிவோடு இருக்காது, பெரிய ஆசை எதுவுமே இருக்காது. சரிங்களா? சரி, அப்போ ஏன் வந்து அந்த 3, 7, 11 பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் அப்படிங்கிறது வீரியஸ்தானம். சரிங்களா? ஒரு விவசாயி காட்டில் விதை போடுறாரு, அவர் போடக்கூடிய எல்லா விதையும் முளைச்சிருதா? முளைக்கிறது இல்லை. எந்த விதைக்கு வீரியம் இருக்குதோ அந்த விதை மட்டும்தான் முளைக்குது. அதே போல தான் திருமணம் என்று சொன்னாவே ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 3ஆம் பாவத்தை ஆராய வேண்டும், 3ஆம் அதிபதியின் நிலையை ஆராய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 7ஆம் பாவம். 7ஆம் பாவம்ங்கிறது வந்து பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவியினுடைய சேர்க்கையை சொல்லக்கூடிய ஒரு பாவம். சார், ரகசியத்திற்கான கிரகம் எதுங்க? ரகசியத்திற்கான கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் உச்சமாகக்கூடிய இடம் எது? 7ஆம் இடம். அப்போது தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் ரகசியம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சமடைகிறார். அப்படின்னா ஒருவருடைய 7ஆம் பாவம் எப்படி இருக்கிறது, 7ஆம் அதிபதியும் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை நாம் அது கவனிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், 11ஆம் பாவம் அபிலாசைகளை சொல்லக்கூடிய ஒரு பாவம். சரிங்களா? சார், என்னுடைய எண்ணம் ஆசைகள் நிறைவேறுமா ஈடேறுமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். இந்த காமத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11ஆம் பாவத்தை நாம் கட்டாயம் ஆராய வேண்டும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 2, 5, 7, 12ஆம் பாவங்கள் பலமானால் நிச்சயமாக அவருக்கு திருமணம் உண்டு, குழந்தைகள் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, சிறந்த தாம்பத்தியம் உண்டு. ஜாதகத்தை பார்த்துமே சொல்லிடலாம். 2, 5, 7, 12 பாவம் பலமானாவே அவருக்கு திருமணம் உண்டு, நல்லா எல்லா சுகபோகங்களும் உண்டுங்கிறது தாராளமாக அவங்களுக்கு சொல்லிடலாம். பொதுவாகவே பாருங்கள், இந்த மேசராசி துளாராசி இந்த 2 பேர்த்தை சேர்த்துறது, ரிஷபராசி விருச்சிக ராசி இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்துறது, ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, நல்ல சிறந்த மனமொத்த தம்பதிகளாக இருப்பாங்க. காரணம் என்ன? ஒன்று செவ்வாய் வீடு, ஒன்று சுக்கரன் வீடு, ஒன்று கணவன், ஒன்று மனைவி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதே போல் வந்து பாருங்கள், ராசியோ அல்லது லக்னமோ ஒருவருக்கொருவர் 1, 5, 9 இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்த தன்மையை தரும். ஏன்னா 1, 5, 9 அப்படிங்கிறதுலாம் அது ஒரு அதிர்ஷ்ட பாவம். அவங்க தேடி வரக்கூடிய அதிர்ஷ்டம், தேடி போகக்கூடிய அதிர்ஷ்டம், இதெல்லாம் ஒன்றோட ஒன்று வந்து சேரும். இப்போ ராசியும் லக்னமும் ஒருத்தர் 1, 5, 9 இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் வந்து சேரும். குழந்தை பாக்கியமாகட்டும், சொத்துக்கள் சேர்க்கையாகட்டும், குழந்தைங்க பெரியவங்களாகி இப்பெல்லாம் படித்து முடித்து அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதாகவும் அவங்க திருமணமாகிறதாகவும் இப்படி சொல்லிக்கிட்டே போகணும். ஆனால் அந்த 1, 5, 9 அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு பாவம். ஒருவருடைய 7ஆம் அதிபதி, சரிங்களா, ஒருவருடைய 7ஆம் அதிபதியினுடைய கிரகம் எந்த கிரகமாக வருகிறதோ
அந்த கிரகத்தினுடைய ராசி இன்னொருவருக்கு இருந்தால் அதுவும் மிகச்சிறந்த பொருத்தம். ஒருவருடைய 7ஆம் அதிபதி எந்த ராசியாக வருகிறதோ அந்த ராசி அதிபதியினுடைய ராசியை இன்னொருவருக்கு வந்தது அப்படின்னா அதுவும் மிகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும். ஒருவருடைய 7ஆம் அதிபதி நின்ற வீடு, ஒரு 7ஆம் அதிபதி போய் எங்கே நிற்கிறாரோ அந்த வீடு இன்னொருவருக்கு, அதாவது கணவன் மனைவி, இதை பற்றி தான் பேசுகிறோம், இன்னொருவருக்கு லக்னமாக இருந்தால் அதுவும் மிகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும். சார், ஆண் ஜாதகத்தில் சந்திரனை, அதாவது ஆண் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை பெண் ஜாதகத்தில் உள்ள குரு பார்த்தால் மிகச் சிறப்பான பொருத்தம். ஆண் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை பெண் ஜாதகத்தில் உள்ள குரு பார்த்தால் மிகச் சிறப்பான பொருத்தம். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் உள்ள குருவை, பெண் ஜாதகத்தில் உள்ள சந்திரனை ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்தால் அதுவும் மிகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும். மனசுக்குள் நல்ல மகிழ்ச்சியை தரும். குருவினுடைய பார்வைன்னு சொல்லிட்டோம். அப்போ குருவினுடைய பார்வை எப்படின்னா இந்த 5-9க்கு தாங்க அற்புதமான பார்வை. இது ஒரு அதிர்ஷ்ட பார்வை. குரு சந்திரன் கூடயே சேர்ந்துருக்குது அல்லது குரு சந்திரனை நேரடியாக பார்க்குது அப்படிங்கிறத விட குருவினுடைய 5-9ஆம் பார்வை அற்புதமான ஒரு பார்வையாக இருக்கும். அதே போல் பார்த்துங்க, அடுத்தது ஆண் பெண் இருவரை ஜாதகத்தையும் இணைக்கும் போது செவ்வாய் மீது சுக்கிரன் இருப்பது போல் இணைவது. ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் இணைக்கும் போது செவ்வாய் மீது சுக்கிரன் இருப்பது போல் இணைப்பது, அல்லது செவ்வாய் சுக்கிரன் சமசப்தம பார்வை, அல்லது செவ்வாய் சுக்கிரனுடைய அந்த திரிகோணத்தில் இருப்பது மிகச்சிறந்த பொருத்தமாக இருக்கும். மனமொத்த தம்பதிகளாக இருப்பாங்க. இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு வகையில் அது கிடையாது. இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி சுக்கிரன் செவ்வாய் இணைவு ஒருவருக்கு இருவருடைய ஜாதகத்தை இணைக்கும் பொழுது இருந்தது அப்படின்னா அங்கே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்கிறதே இல்லை. ரெண்டாவது, அவங்களுடைய குடும்பமும் மிகச்சிறந்த குடும்பமாகவே இருக்கும். சரிங்களா? இப்போது ஒருத்தர் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறதுக்கு வராங்க. பொருத்தம் நம்ம பார்த்துட்டோம், இந்த ஜாதகம் பொருத்தம் இருக்குதுங்க, 2 பேர்த்தையும் நீங்கள் சேர்த்தலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன அடுத்தது கேட்குறாங்க அப்படின்னா, சாமி இவங்க திருமணத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி இருக்குமா, முன்னேற்றம் இருக்குமா, திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் ஒருவருக்கொருவர், ஒரு நிமிஷம், ஆண் ஜாதகத்திலையும் சரி பெண் ஜாதகத்திலையும் சரி இருக்கக்கூடிய ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், சுக்கிரன், குரு, இந்த கிரகங்கள் ஒருவருக்கொருவர் மறையாமல் இருப்பது சிறப்பு. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்பாங்க. சார், கல்யாணத்துக்கு பிறகு பாருங்கள், ஒரு சொத்து அமைஞ்சது, வீடு அமைஞ்சது, தொழில் அமைஞ்சது, தொழிலில் வளர்ச்சி அமைஞ்சது, இப்படியே படிப்படியாக முன்னேற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். இந்த ஒளி கிரகம் தான். ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது, ஒன்று இருக்குதுங்க, உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் உயர்ந்ததடி அப்படின்னு ஒரு பாட்டு. ஒளி கிரகங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் ராசி 6-8 வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக பொண்ணுக்கு தான் பொருத்தம் பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி 6-8 இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒளி கிரகங்கள் மறையாமல் இருக்க தடைப்பட்ட காரியம் நிறைவேறும். ப்ரமோஷன் கிடைக்குங்க, சாதாரணமான விஷயம் இல்லை. ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதே போல் பாருங்கள், ஒரு ஆணினுடைய லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது, ஒரு பெண்ணினுடைய லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதெல்லாம் சூப்பரான பொருத்தம். ஏன்னா பெண்ணுக்கு செவ்வாய்ங்கிறது கணவன், ஆணுக்கு சுக்கிரன்கிறது மனைவி. அது உங்கள் லக்னத்திலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அற்புதமான பொருத்தத்துக்கு
ஒரு மிகச்சிறந்த விதிகளில் இது ஒன்று. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்காவது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சார். சரிங்களா? இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாக செவ்வாய் என்ன சொல்கிறோம்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். செவ்வாய்னா கோவக்காரன், ஆத்திரக்காரன், அவசரக்காரன், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். இப்போ செவ்வாய்க்கு பாருங்கள், நரசிம்ம பெருமாளை உதாரணமாக சொல்லுவோம். இப்போ நரசிம்ம பெருமாளுடைய ஆக்ரோஷம் அளவிட முடியாதது. அவ்வளவு ஆக்ரோஷமான ஒரு கடவுள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்ம பெருமாள் தான். அதுவே அந்த நரசிம்மருக்கு பக்கத்தில் லட்சுமி தேவியை கொண்டு வந்து வச்சு பாருங்களேன், அந்த ஆக்ரோஷம் கோபம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அவருக்குள்ளே அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்துடும். கடவுளுக்கே அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குது. லட்சுமி நரசிம்மர் பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குது, செவ்வாய் பிரச்சனை ஆகுது, தடை இருக்குது, கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு தடை இருக்குதுன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு திருமணத்தை சீக்கிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, தடையை நிவர்த்தி பண்ணுறது, சீக்கிரம் கொடுக்கறது அப்படிங்கிறது அமைப்பு, தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போலங்க இருவர் ஜாதகத்தையும் இணைக்கும் போது, ஆண் பெண் இருவர் ஜாதகத்தையும் இணைக்கும் போது சந்திரன் புதன் தொடர்பு ரொம்ப சிறப்பான ஒரு தொடர்பாக இருக்கும். சந்திரன் புதன் தொடர்பு, சேர்க்கை, பார்வை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது சந்திரனுக்கு புதன் 1, 3, 5, 7, 9, 11 இருப்பது ஒரு நல்ல அமைப்பை தருகிறது. சரிங்களா? சந்திரன் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? மனோகாரகன்னு சொல்கிறோம். புதன் அப்படின்னா சமாதான கிரகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போது சமாதானம்ங்கிறது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் கண்டிப்பாக வேணுமா வேண்டியது இல்லைங்களா? கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் புதன் வேணும், சமாதானம் வேணும். ஏன்னா சண்டை சச்சரவு இல்லாத குடும்பம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அந்த புதன் சந்திரனோட ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சமாதானம் நிலவுகிறது. அதில் யார் முதல்ல சமாதானம் அடைகிறா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் பெண் ஜாதகத்தில் இருக்கிற புதனை பார்த்தா அந்த ஆண் தான் முதல்ல சமாதானம் அடைகிறான். ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனை பார்த்தால் ஆண் தான் முதலில் சமாதானம் அடைகிறான். பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதனை பார்த்தால் அந்த பெண் தான் முதல்ல சமாதானம் அடைகிறாங்க. அப்போ எப்படி அந்த சமாதானம் அடைகிறாங்க அப்படிங்கிறத நாம் அதை பார்த்தாவே தெரியும். சார் ஒன்றும் இல்லை, ஒரு சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கும். சின்னதோ பெருசோ அது அவங்களுக்கு தான் தெரியும். சார் வாரக்கணக்காக மாதக்கணக்காக வருஷக்கணக்காலாம் பேசாமல் இருந்திருக்கிறாங்க. இது என்ன, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமாக பாருங்கள், அவங்க குடும்பத்தில் திருமணம் ஆகாதவங்க அல்லது திருமணமாகி பிரிஞ்சவங்க அப்படின்னு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்துக்கு நான் ஒரு சிலரை பார்த்துருக்கேன். கணவன் மனைவி வருஷ கணக்க பேசலை. ஒரு பையனுக்கு திருமணமாகி முதல் மனைவி அவங்க இறந்துட்டாங்க, 2வது திருமணம் பண்ணி வச்சாங்க, அவங்களும் கொஞ்ச நாளில் போயிட்டாங்க. 3வதாக தேடிட்டு இருக்கிறாங்க, அமையவே இல்லை. அவருக்கு கிட்டத்தட்ட 12 வயசில் ஒரு பையன், 10 வயசு இருக்கும், 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பையன் இருக்கும். இது எந்த மாதிரியான பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு கிரகங்களுக்கு தான் வெளிச்சம். புரியுதுங்களா? கிரகங்களுக்கு தான் வெளிச்சம். நம்ம அனுபவத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை வெளியே சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொருத்தர், அதே மாதிரி ரிலேட்டிவில் ஒருத்தர் கணவன் மனைவி பல மாதங்கள், ஒரு சில வருஷங்களே பேசலை. அவங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு குழந்தை கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்துச்சு, பிரிஞ்சு வந்துட்டாங்க. இன்னொருத்தருக்கு திருமணமே இன்னும் ஆகலை, கிட்டத்தட்ட 32 வயசு ஆகி போச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது கணவன் மனைவி அப்படிங்கிறது இது ஒரு சாதாரணமான உறவு கிடையாது. முதல்ல இந்த உலகத்தில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு கணவன் மனைவி.
கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணக்கெடுத்தோம்னா கல்யாணம் ஆனவங்களாம் அமைதியாக ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த மூலமாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆண் பெண் இருவருடைய நட்சத்திர அதிபதிகள், ஆண் பெண் இருவருடைய நட்சத்திர அதிபதிகள் 1, 5, 9 இருப்பது மிகச்சிறந்த பொருத்தம். ஒரு ஆணுடைய நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு தானே ஆணுடைய நட்சத்திரம் நம்ம தேடுறோம். அப்போ பெண்ணுடைய நட்சத்திரம் அதிபதியும் ஆணுடைய நட்சத்திர அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து 1, 5, 9 இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சூப்பரான ஒரு பொருத்தம். இதுக்கு நீங்கள் ரச்சு பொருத்தமே இல்லாவிட்டால் கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம இந்த நட்சத்திரக்கு அந்த நட்சத்திரம் ரச்சு இருக்கா தானே பார்க்குறோம். அப்போ 2 நட்சத்திர அதிபதிகள் சேர்ந்து 1, 5, 9 இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது மட்டும் இல்லை, 1, 3, 5, 7, 9, 10, 11 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருந்தாலும் சூப்பர் பொருத்தமாக இருக்கும். இதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் நட்சத்திர அந்த ரச்சு பொருத்தம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நாம் என்ன புதுசாக போய் கண்டுபிடிக்கிறது? ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த 2 நட்சத்திர அதிபதிகளும் திதி சூனியத்தில் இருக்கக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது, நீசம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது. அது நாம் தான் பார்த்து சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒருவருடைய ராகு மீது இன்னொருடைய கேது இருப்பது சூப்பரான பொருத்தம். ஒருத்தருடைய ராகு எங்கே இருக்குதோ அது மேலேயே கொண்டு போய் கேதுவை சேர்த்துனீங்கன்னா அது அற்புதமான ஒரு பொருத்தம். ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுத்து போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் 8 வருஷம் ஆகும், வித்தியாசம் இருக்கும். ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் 8 வருஷம் வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? அல்லது அப்படி சேர்த்தவே முடியல அப்படின்னா ராகு எங்கே இருக்கிறாரோ அல்லது ராகு கேது எங்கே இருந்தாலும் சரி, அதுக்கு 1, 3, 5, 7, 9, 10, 11 ராகு கேது எது இருந்தாலும் சரி, 1, 3, 5, 7, 9, 10, 11 ராகு கேது எது இருந்தாலும் சரி பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கும். ஒன்று திரிகோணமாக இருக்கும், அல்லது கேது ராகுவை பார்க்கும், ராகு கேதுவை பார்க்கும். எப்படி இருந்தால் 1, 3 தானே, 3, 7, 11 தானே அதுக்கு பார்வையே. எப்படி இருந்தாலும் தொடர்பு வந்துடும். இதுக்கு ராகுத்து கேது தோஷங்கிறது கிடையாது. இப்போ பொதுவாக இந்த நல்ல கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேர்த்திட்டோம்னாமே அது தோஷம் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு பொருத்தமாக இருக்கும். ஒருவருடைய லக்னாதிபதி இன்னொருவருடைய லக்னத்தில் இருக்கிறது சிறப்பு. ஒருத்தருடைய லக்னாதிபதி இன்னொருத்தருடைய லக்னத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னொருவருடைய 7ஆம் அதிபதி இந்த ஜாதகருடைய லக்னத்தில் இருக்கிறதும் சிறப்பு. இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வழிவகை கொடுத்துரும். பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் மீது குரு சேர்க்கிறது, பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் மீது குரு சேர்க்கிறது, அல்லது அந்த செவ்வாயை குரு 1, 5, 9 இருக்கிறது வச்சுங்களா, அல்லது 1, 3, 5, 7, 9, 11 இருக்கிறது. இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப சிறப்பு. இந்த 2 ஜாதகத்தையும் இணைக்கும் போது குரு செவ்வாயினுடைய இணைவு அவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா திருமணமான 3லிருந்து ஒரு 7 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக அவங்களுக்கு சொத்து அமைகிறது, சொத்தினுடைய வளர்ச்சி அமைகிறது, சொத்தினுடைய வளர்ச்சி உயருது, புத்திர பாக்கியம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் வழிவகைக்கூடிய வாய்ப்பாக குரு செவ்வாய் இணைவு இருக்குது. குரு செவ்வாய் அப்படிங்கிறத ஒரு ஆண் ஜாதி ஒரு பெண் ஜாதி இணைக்கும் போது தான். ஏன்னா 2 பேர் சேர்த்துறோம்னா 2 ஜாதி இணைக்கும் போது அந்த கிரகங்கள் இணையுது. சார், அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு இரும்பை காந்தம் இரும்பை பிடிச்சிக்குது, பாதரசம் தங்கத்தை பிடிச்சிக்குது இல்லையா? ஏதாவது ஒன்று ஈர்க்குது. அதை என்னென்ன ஒத்தவற்றை ஈர்க்கும், ஒத்தவற்றை ஈர்க்கும். அப்போது ஒரு ஆண் ஜாதத்தையும் ஒரு பெண் ஜாதத்தையும் இணைக்கும் போது இது நட்பாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏன் வருது? இந்த மாதிரி ஒரு இணைவு தான் அப்படிங்கிறது தான் திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான விதிகளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய புதன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விதி பாருங்க. ஒரு ஆணினுடைய சுக்கிரன் மீது பெண்ணினுடைய புதன், அல்லது பெண்ணினுடைய சுக்கிரன் மீது ஆணினுடைய புதன் சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுங்களேன். சேர்க்கை இருக்குதுன்னா ரொம்ப சூப்பரான பொருத்தம்.
அல்லது 1, 5, 9 இருக்கிறது இந்த திரிகோணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மிகச்சிறந்த தாம்பத்திய அமைப்பை கொடுக்கும், மிகச்சிறந்த தாம்பத்தியம் இணைப்பை கொடுக்கும். என்ன சொல்கிறோம்? புதன்னா காலை கூட சக்திவேல் ஐயா சொன்னார், புதன்னா காதல் அப்படின்னாரு. புதன்னா காதல் தான் இல்லையா? சுக்கிரன்னா மனைவி. அப்போது இருவர் ஜாதகத்தையும் இணைக்கும் போது சுக்கிரன் புதன் சேர்க்கை பார்வை திரிகோண தொடர்பு வந்தது அப்படின்னா காதல் மனைவி அப்படிங்கிறது அங்கே வருகிறது. சரிங்களா? சுக்கிரன் காதல் மனைவி. சுக்கிரன் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? விந்து அப்படின்னு சொல்கிறோம். புதன்னா நரம்பு. இந்த அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதாவது சுக்கிரன் புதன் விந்து அங்கே வந்து நரம்பு, இந்த இணை வந்துருச்சுன்னா நம்ம யோனி பொருத்தத்தோடு பார்க்க வேண்டியதில்லை. யோனி பொருத்தம் கொஞ்சம் அப்படியே கம்மியாக இருந்தால் கூட இந்த கிரகத்தினுடைய இணைவு என்ன பண்ணும்? அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கும், மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். சார் பொதுவாக பாருங்கள், 6ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகம் எதுங்க? 6ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகம் புதன். 12ஆம் இடத்துல உச்சமாகிற கிரகம் சுக்கிரன். புதன் உச்சமாகிறது வந்து ஆணுக்கு 6ஆம் இடம், சுக்கிரன் உச்சமாகிறது பெண்ணுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல 2 கிரகம் உச்சமாகுதுங்களா? அப்போது உச்சம் சுக்கிரன் உச்சம்னா பெண்ணுக்கு அது 6, கணவனுக்கு அது 12. புதன் உச்சம் கணவனுக்கு 6, பெண்ணுக்கு அது 12. இங்கே 2 பேரும் புதனையும் சுக்கிரனையும் நல்ல நிலையில் இணைக்கும் போது அங்கே 6, 12 வேலை செய்யும். 6ங்கிறது என்னங்க? உத்தியோகம். 6ங்கிறது உத்தியோகம். 12ங்கிறது என்னங்க? 12ஆம் பாவங்கிறது சுகசயன போகம். இப்போ 4ஆம் பாவத்தை தான் நம்ம வந்து சுகஸ்தானம் சொல்கிறோம். 4ஆம் பாவம் சுகங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. 12ஆம் பாவத்தில் இருக்கிற சுகம் உடல் சுகத்தை தேடக்கூடியது. அப்போ சுக்கிரனும் புதனும் இணையும் போது பாருங்கள் சார், ஒன்றும் இல்லை, உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்கிறாங்க. அதுக்கு என்னங்க அர்த்தம்? உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்கள், 6ஆம் இடம் உத்தியோகமா, அங்கே புதன் உச்சமா? 12ஆம் இடம் அயன சயன போகமா, பள்ளி அறைன்னு சொல்கிறோமா? அங்கே தான் உங்கள் புருஷனுடைய லட்சணத்தை பார்க்க முடியுங்கிறத மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிரனையும் புதனையும் நீங்கள் இணைச்சி, நீங்கள் ஒரு ஜாதகத்தில் இணைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரச்சு பொருத்தம் யோனி பொருத்தம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. அவங்க பாட்டுக்கும் சூப்பராக குடும்பம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி அற்புதமான இது. அதே மாதிரி பாருங்க, அறம் செய்ய விரும்புன்னு அவையார் சொன்னார். அவரே இல்லறம் அல்லது நல்லறம் பண்ணிட்டாங்க. சார், இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவியினுடைய உறவை எந்த அளவுக்கு மேம்படுத்துகிறாங்க தெரியுங்களா? ஒரு பாட்டு கூட வரும் பாருங்க, காசிநாதனே என் தெய்வம் அப்படிம்பார் நாகேஷ். எம்ஜிஆர் வந்து கட்டிய மனைவியே குலதெய்வம்ங்கிறார். கட்டிய மனைவியே குலதெய்வம், மனைவியும் தெய்வம் ஒன்றல்ல அப்படிங்கிற இன்னொருத்தர், மனைவி இல்லாதது தெய்வம் இல்லைங்கிறார் இன்னொருத்தர். எம்ஜிஆர் சொல்கிறார், அந்த படத்தில் வருது இல்லையா, மனைவி இல்லாத தெய்வம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தனியாக ஒரு ஆளை தனியாக எங்கேயாவது கோயிலாக சுற்றி பாருங்கள், அதில் என்ன பலன் இருக்குது? கணவன் மனைவியை நீங்கள் சேர்ந்து போய் பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ பெருமாள் வந்து மகாலட்சுமி பிரிஞ்சாங்க, நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். என்ன நிலையாச்சு? கந்தல் உடை, அழுக்கான உடையை போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கு வெளி இல்லாமல் ஒரு ஆசிரமத்தில் தங்கிக்கிட்டு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு மகாலட்சுமியினுடைய துணை கிடைச்ச முற்பாடு அவரையெல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கிறாரு. இவர் நீ சிவன் பார்வதி எடுத்துக்குங்க, நீ பெருசா நான் பெருசான்னு பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வர மாதிரியே அவங்களுக்கே பிரச்சனை. சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை, பிரச்சனையாச்சா? பிரிஞ்சாங்களா? என்னாச்சு? சிவனுக்கு வந்து சக்தி இல்லை, அவருக்கு வந்து பாருங்க எந்த ஒரு இது இல்லாமல் கடைசியாக ஒன்று சேர்ந்து தன்னுடைய உடம்புல பாதி கொடுத்துட்டு அர்த்தநாரீஸ்வரராக வந்து திருச்செங்கோட்டில் உட்கார்ந்துருக்கிறார். கணவன் மனைவியுடைய முக்கியத்துவத்தை எந்தளவுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? இதே மாதிரி இன்னொரு கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு இருக்குது. அது என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது
என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். இது கணவன் மனைவிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உரிமையான ஒரு பாடல் இல்லைங்களா? அப்போது இந்த சுக்கிரன் புதனுடைய இணைவு அப்படிங்கிறது அதி அற்புதமான உணவுங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, அதே போல் பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு 2 ஜாதகத்தை நம்ம இணைச்சிட்றோம், ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தை நம்ம இணைக்கிறோம். இணைச்ச முற்பாடு ஒன்று கேட்குறாங்க, சார் திருமணத்துக்கு பிறகு இந்த பொண்ணு வந்த நேரம் தொழிலில் வந்து இவருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன பார்க்கணுன்னா, ஆண் ஜாதகத்தில் 10ஆம் இடத்தை பார்க்கணும், அது தொழில் ஸ்தானம். அது எந்த கிரகம்னு பாருங்கள். அந்த கிரகம் அதே வீட்டில் பெண் ஜாதகத்தில் அந்த கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெண் ஜாதகத்தில் இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஒரு கடக லக்னம் 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானம். ஒரு ஆணுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 10ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்லை. 10ஆம் அதிபதி நீசா அஸ்தங்க வக்கரம் இது போல ஆகிட்டார். தொழில் ரொம்ப டல்லாக தான் இருக்குது, வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கல்யாணத்துக்கு பிறகு தொழிலில் வளர்ச்சி கிடைக்குமா அப்படின்னா, பெண் ஜாதகத்தில் மேசத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு அந்த கணவனுக்கு தொழிலில் மாபெரும் வெற்றியை அடைவார். இப்படியே தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பெண்ணை இணைக்கும் போது எந்த பாவ கிரகங்களில் பலப்படுத்துகிறோமோ அது வந்து அவங்களுக்கு பலப்படுத்தி அவங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ஆக்கி கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் கருதி எல்லாம் அண்ணன் அவர் கை காமிச்சிட்டே இருக்கார் போதும் அப்படின்னு. இன்னும் விரைவாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுவோம் அடுத்தடுத்த கருத்தரங்களில். இதுவரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய உரையை அங்கீகரித்த அனைத்து ஜோதிடர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் என்னுடைய குருநாதர் தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் மனப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறேன். அவருடைய பொற்பாதங்களை நான் மீண்டும் வணங்கிக்கிறேன். என்னுடைய பேர் ஏஎல் குணா, ஈரோடு. என்னுடைய ஃபோன் நம்பர் 9965695555. நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் 9965695555 போட்டிங்கன்னா நான் வந்து பாருங்கள் ஐமோன் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கேன். ஐமோன் மோதிரம் வளையல் காப்பா, அது என்னோட குலத்தொழில். அதுக்காக நான் வந்து ஜோதிடத்தையும் நான் விட்டு கொடுக்குறதில்ல. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிச்ச எனக்கு ஒரு விஷயம். ஏன்னா எங்கள் தாத்தா ஜோதிடர், எதனாலேயே அதில் எனக்கு அது ஒட்டிச்சு. ரொம்ப நேசிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனப்பூர்வம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். குணத்தில் குணாதான், குணானா கண்ணீர்னு ஒழிச்சிட்டு போயிட்டார். ஐயா அவர்களுக்கு எங்கள் குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கம் வெள்ளக்கோவில் அந்த சார்பாக ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பொன்னாடையை குரு ஜோடா ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக அணிவித்து மகிழ்விக்கின்றோம். சார் நல்லா இருந்தது, பேசுனது நல்லா இருந்துச்சு. ஆனால் நேரங்காலங்கள் வந்து நமக்கு ஒரு இது பண்ணதுனால இருந்துச்சு. பரவாயில்ல, இன்னொரு தடவை அடுத்த மேடைகளில் உங்களுக்கு காத்திருக்குது, வாங்க பயன்படுத்திக்கோங்க. நேரத்தோடு வாங்க. நேர்ந்தவர் இருந்தேன்னா வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ஐயா தான் திறமை சொல்ல போகிறாரு.